ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் பத்தி ரொம்பவே சோசியல் மீடியாக்கள்ல அடிபட்டது. இதனால விஜய் அவர்கள் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பிட்ட ஒரு 5 பேரை என்ன பண்ண போறாரு, மாத்த போறாரு அப்படின்ற பரபரப்பு தகவல் எழும்பி இருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் வேட்பாளர்களை மாற்றுவாரா, மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தலில் ரொம்ப பிஸியா இருக்கிற டைம்ல விஜய் அவர்கள் கூலா ஒரு அதிரடியை கலப்பினாரு. 234 பேரையும் ஒரே மேடையில வச்சு என்ன பண்ணாரு, அறிமுகப்படுத்தினாரு. பல பேர் ஏமாற்றம் அடைந்ததுனால ரொம்பவே என்ன பண்றாங்க, அதிருப்தியாளரா இருக்கிறாங்க. நிறைய பேரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரிஞ்சு போறாங்க. சோ விஜயனுடைய வெற்றி வாய்ப்பு கை கேட்டது வாய் கேட்டல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு இங்க வெற்றி வாய்ப்புகள் கம்மியாயிருச்சு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னா ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் அவர்களும் தான், செங்கோட்டையனும் அவர்கள் தான் அப்படின்னு பேசப்படுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்டாரத்துக்குள்ள. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து யார் வந்தாலும் சீட்டை கொடுத்துடுறாரு. வி.எஸ். பாபா இருக்கட்டும், ஜே.சி.டி. பிரபாகரனா இருக்கட்டும், பல பேர் என்ன பண்ணீங்கன்னா அதிமுகவுல எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அதிருப்தியாளராக இருக்கிறாங்க, சோ நாங்க டிவி கேக்கு வரோம், வாங்க உங்களுக்கு நாங்க சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில இருந்து யார் வந்தாலும் சீட்டு கொடுத்துறாரு. இது ஒரு புறம் இருக்க, புஷி காசு கொடுக்கறவங்களுக்கு சீட்டு கொடுத்துறாரு அப்படின்னு நான் சொல்லங்க. நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சோசியல் மீடியாக்கள்ல டிவில எல்லாம் நிறைய பேர் புலம்புனாங்க. காசு கொடுத்தா புஷியானந்த் அவர்கள் என்ன பண்றாரு, சீட்டு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புனாங்க. சோ ஆதவர்ஜுனாவும் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்சியினுடைய பின்புலத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொகுதியில ஆட்கள் இல்ல, வேட்பாளர்கள் இல்ல. உண்மையே சொல்ல போனா 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் வேட்பாளர்கள் நிப்பாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா 115 பேரை தான் அவர் நேர்காணல் பண்ணாரு அப்படின்னு அபிஷியலா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் நேர்காணல் பண்ணாரு அப்படின்னு அவங்க சைடுல இருந்தோ ரிப்போர்ட் வரல, எந்த ஒரு செய்தியும் வரல. சோ அப்படி இருக்கும்போது 234 தொகுதிக்கு விஜய் எப்படி நேர்காணல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இவங்களுக்கு எந்த தொகுதியில ஆட்கள் நிப்பாட்டுறதுக்கு இல்லையோ அந்த தொகுதியில பலம் வாய்ந்தவங்கள முகமறிந்தவர்கள் என்ன பண்றாங்க, வாலண்டியா இவங்களே போய் என்ன பண்றாங்க, தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. இதுல பல பேர் குற்ற பின்னணியில இருக்கிறவங்க அப்படின்னு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல என்ன பண்ணுதுன்னா வெளியே வருது. சோ அந்த வகையில பூந்தமல்லி தொகுதியோட வேட்பாளர், தாவேக்காவுடைய வேட்பாளர் பேர்ல அந்த கட்சி பெண் நிர்வாகி என்ன பண்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு. அவருக்கு போயிட்டு பார்த்து பார்த்து இவர் என்ன பண்றாரு, சீட்டு கொடுத்திருக்கிறாரு. சோ விஜய் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அநீதி இருக்கிற பாலியல் வழக்க எந்த அளவுக்கு அவர் சூப்பரா முடிச்சு விடுவார்னா, பாலியல் வழக்கு தொடர்புடைய எம்எல்ஏ வச்சுதான் என்ன பண்ணுவாரு, கட்டுப்படுத்துவாரு அப்படின்னு பேசப்படுது சோசியல் மீடியாக்கள். இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் கடத்தின விஷயத்துல ஒரு வேட்பாளர் என்ன பண்ணாரு, சூஸ் பண்ணாரு. இந்த எம்எல்ஏ வச்சுதான் போதைப் பொருட்களை முழுசா கம்மி பண்ண போறாரா அப்படின்னு பல பேர் கேட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு குற்ற பின்னணியில இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர் மத்தியிலும் பல சர்ச்சைகள். இதெல்லாம் கூட விட்டுலாங்க, போலியான ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க, இல்லாத பல்கலைக்கழகத்துல நான் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. புஷியானது, ஆதவர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி யார் லிஸ்ட் கொடுக்குறாங்களோ இந்தாங்க லிஸ்ட், இவங்கதான் வேட்பாளர், படிச்சுட்டு போங்க, இவங்க ஏன் வந்தாங்க எப்படி வந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நாங்க வாங்க வேண்டியதை வாங்கிட்டோம், நீங்க படிக்க வேண்டியதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுதான். விஜய் பார்த்து பார்த்து எல்லாம் சூஸ் பண்ணதே இல்லை. அது சுத்த அப்பாண்டமா, சோ அது அப்பாண்டமான பொய் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு. சோசியல் மீடியாக்கள்ல, பொது வெளிகள்ல, மக்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில இந்த வேட்பாளர்களை குறித்து அதிகமா பேசும்பொழுது இப்போ விஜய் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-3 தொகுதிக்கு வேட்பாளர்களை மாற்ற போறதா ஒரு தகவல் இருந்திருக்கு. ஏன்னா அந்த தொகுதி வேட்பாளர்களால தாவேக்கா கட்சியினுள்ளே பல பூகம்பங்கள் வெடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய நிர்வாகிகள் தாவேக்காவுக்கு எதிராகவே நாங்க செயல்படுவோம், இது வரைக்கும் கட்சி எங்களுக்கு புரியல, அண்ணனுக்காக நாங்க வேலை செய்வோம், விஜய்க்காக வேலை செய்வோம் அப்படின்னு இருந்தோம், எங்களை ஒதுக்க ஆரம்பிச்சீங்களா, அதுக்கப்புறம் எதுக்குங்க விஜய், கட்சியும் வேண்டாம் விஜயம் வேண்டாம், அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு நாங்க இறங்கி வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகள் அவருக்கு எதிராகவே குவிஞ்சதுனால சோ அதை சமாதானப்படுத்துற விதமா இந்த தொகுதி வேட்பாளர்களை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காராம். ஆனா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒருவேளை இந்த வேட்பாளர்களை நீங்க மாத்தினீங்கன்னா இவங்களுடைய ஆதரவாளர் உங்களுக்கு எதிராக இருப்பாங்களா, சாதகமா இருப்பாங்களா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். சோ ஆக மொத்த விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல், பெரிய குழப்பம்,
பெரிய அடி வாங்க போறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதுல முன்னறிந்து என்ன பண்ணணும், பல கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், வேட்பாளர்கள் சோ நீங்க எடுத்த கவுத்தன்னு சொல்லிட்டு நான் புகழ் உச்சத்துல இருந்தேன், கட்சி ஆரம்பிச்சுட்டேன், இப்ப 234 தொகுதியில நிப்பாட்டி நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு. இது சினிமா கிடையாது சார். இது நீங்க சினிமா வேணா அப்படி பண்ணிக்கலாம், கண்ணை மூடி கண்ணை திறந்து நீங்க சிஎம்மா இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்ல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. முதல்ல நீங்க மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். அது மாத்திரம் நிர்வாகிகள் மத்தியில நீங்க நன்மதிப்பை பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வாக்காளர்களுடைய பொன்னான வாக்குகளை பெறுவதற்கு டிவிக்கேன்ற கட்சி தகுதியா இருந்திருக்கா, வளர்ந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க மாட்டேன், ரசிகர் மனப்பான்மையில் தொண்டர்கள் போதும், அவங்க போதும் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்படின்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் இங்க ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. ஆக மொத்த இங்க விஜய்க்கு பெரிய ஒரு சிக்கல் இருக்குங்க. வேட்பாளர்களை மாத்தினாலும் மாத்தலனாலும் விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல் தான் இருக்கு. இந்த சிக்கலை எப்படி அவர் தவிர்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல 234 தொகுதி வேட்பாளர்களையும் அனுசரிச்சு போறாரு, நிர்வாகிகளை அனுசரிச்சு போறாரு, அதிருப்தியாளர்கள் எப்படி அனுசரிச்சு போறாரு அப்படின்றதா ஒரு பெரிய சவாலா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.